அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்கு இனியவர்களே, ஆன்மீக அன்பர்களே, இது ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளும், ஆவணி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 17/8/2025 முதல் 16/9/2025 வரை உண்டான ஒரு அருமையான மாதம். சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய மாதம், விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய மாதம். சதுர்த்தியிலிருந்து ஒரு 10 நாள் கழித்து மகாலயபட்ச பௌர்ணமி, மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம். இந்த வருஷத்தில் ஆவணி மாசத்துல மிகுந்த சிறப்பு ஒன்று, அது விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி 20 10 ஆவணி 11. ஆவணி 10 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆலயங்களில் இந்த சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சதுர்த்தி பூஜைகள், ஹோமங்கள், அபிஷேகம் எல்லாம் நடைபெறும். வீடுகளில் அடுத்த புதன்கிழமை வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும். இது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடியது. ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சுக்லபட்ச சதுர்த்தினாவே காலை தான். அதனால் காலையில் சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரம் அந்த 27/8/2025 புதன்கிழமை அனைவரும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்கள். கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜும்போ வளசாரவிச்சிதம் உமாதுதம் தோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். விநாயகனே வல்வினையே வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவின் கணிந்து. அந்த வகையில் விநாயகரை போற்றி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். அந்த விநாயகனுடைய முழுமுதற் கடவுளான விநாயகர் பரிபூர்ணமான அருளை நமக்கு வழங்குவார். இது இந்த ஆடி மாதத்திலே இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு. அனைவரது உள்ளங்களிலும், அனைவரது மனங்களிலும், அனைவரது இல்லங்களிலும் வந்து அமர்ந்து விருப்பமாக இந்த பூஜையினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விநாயகர். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. இது விநாயகனுடைய பாட்டு. அதை தவிர நம்ம விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பாடுவோம்? பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே அப்படிங்கிற பாட்டு யூடியூப்ல எல்லாம் வருது. அந்த பாடலை போட்டு கேளுங்க, வீட்டில் ஒழிக்க விடுங்க, நல்லது. அடுத்ததாக அந்த மாசத்துல கிரக நிலை எப்படி இருக்குன்னாக்கா, சூரியன் சிம்மத்துல சூரியன், இது நவமி திதியில ஆரம்பிக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்துல அந்த மாசம் ஆரம்பிக்கிறது. அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். அவரு தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்மத்துல, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது. சூரியன் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திர சாரம். அடுத்தது சந்திரன் கிருத்திகை சூரிய நட்சத்திரனுடைய சாரம். செவ்வாய் இந்த மாசம் பூரா கன்னி ராசியிலே இருக்கக்கூடியது. புதன் இந்த மாசத்துல 3 இடங்களுக்கு தாவி கடைசியாக மாதத்தினுடைய கடைசியிலே கன்னி ராசியிலே செவ்வாயோடு சேரக்கூடியது. புதனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறார்? அவருடைய சொந்த நட்சத்திரமான ஆயில்யம், மகம், பூரம். ஆயில்யம் அவருடைய சொந்த நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அடுத்தது மகம், பூரம், உத்திரம். குருபகவான் இந்த மாசம் புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல, புனர்பூச நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார், மிதன ராசியில. சுக்கிரனாகப்பட்டவர் எப்பவுமே சுக்கிரனும் சூரியனும் புதனும் ஒரே அப்படி ரிலேட்டிவா பக்கத்தில் தான் இருப்பாங்க. சுக்கிரனும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமும் இந்த மாசத்துல வரும்.
அடுத்து சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அதாவது வக்கரகதி 3லேருந்து திரும்ப 2க்கு வந்துட்டார். 2க்கு அப்புறம் திரும்ப 1க்கு போவார். பூரட்டாதி 1, குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, குரு சாரம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. ராகு கும்பத்தில் இருக்கிறதும் கேது சிம்மத்தில் இருக்கிறதும் அடிப்படையான இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் சற்றேறக்குரிய சிறப்பான பலனாக தான் இருக்குது. இந்த மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்கள், பௌர்ணமி கொண்டாடுங்க, அமாவாசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சிறப்பாக இருக்கும். அனைத்து ராசி நேயர்களுக்கும் நல்லதே நடக்க கற்பக விநாயகரை வேண்டி இப்போ இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். கற்பக விநாயகம் வஜே மகா கணபதி. பண்பும் பாசமும் மிக்க கன்னிராசி என்பர்களே, கன்னி லக்னக்காரர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் 11, 12, 1 அப்படிங்கிற மாதிரி பின்னாடி 2 இடங்களையும் பிரயாணம் பண்ணி இந்த ராசிக்கு வந்துடுறார். அவரை வச்சு தான் உங்களுக்கு பலன். ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் பூரா இந்த நட்சத்திரக்காரர் கூட இருக்கார். அந்த நட்சத்திர சாரம் ஆயில்யம் இவரோட நட்சத்திரம், மகம் கேதுனுடைய நட்சத்திரம், அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அவரும் 11, 12 பிரயாணம் பண்றார். அடுத்து உத்திரம் சூரியன், அவருடைய இடமும் 12ஆம் இடம். அதனால இந்த கிரக அமைப்புப்படி இந்த மாதம் உங்களுக்கு சற்றேறக்குறைய உத்தியோக வருமானம்ங்கிற விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும். படிப்பில் ப்ராப்ளம் இல்லை, திருமண யோகம் இருக்கு, குழந்தை பாக்கியம் இருக்கு, திடீர் அதிர்ஷ்டமாக இரட்டை குழந்தை அப்படின்லாம் ஜனனம். இந்த மாசத்துல பிரசவம் ஆறவங்களுக்கு இரட்டை குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஏற்கனவே என்ன குழந்தை இருக்கோ அதே குழந்தை தான் அடுத்தாப்புல பிறக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்கு. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி ஆயிடும். லட்டு திங்க ஆசையா முடிஞ்சு போச்சு, 2 லட்டு திங்க ஆசையா அடுத்தது. ஆணாக இருந்தால் அடுத்து ஆண், பெண்ணாக இருந்தால் அடுத்து பெண்ணு. ஓகே, நல்லது. உங்க ராசியில உங்க ராசி அதிபதி மட்டும்தான் இப்போ வர்றாரு. கூட செவ்வாய் அந்த இடத்துல இருக்கார். அதனால காலசர்ப்ப தோஷத்திலிருந்து வெளியில வந்த கிரகங்கள் என்ன? செவ்வாயும் புதனும். அப்போ நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சக்க போடும். எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும். ஆனால் சாதாரணமாக உத்தியோகத்திலிருந்து, வேலையிலிருந்து, குடும்பத்துக்காகவே உழைச்சி இருக்கக்கூடிய புன்சிரிப்போடு அந்த வேலையை செஞ்சுட்டு தன்னுடைய கட்டங்களை அடுத்தவங்கள்ட்ட காமிக்காம போகக்கூடியது ஒரு 42 வயசு வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு 45, 80ல் பிறந்தவங்கள அது கிடைக்கச்சு. அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்போட, ஒரு புன்முறுவலோட கட்டங்களை மனசுக்குள்ள வச்சுட்டு யாரையும் மனம் கோணாமல், யாரை பற்றியும் கட்டப்படுத்தாம தான் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாசத்துல இருக்கணும், இருக்கும். உங்களுடைய புத்தி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். உங்களுடைய செயல் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இந்த உத்தியோகம், வியாபாரம் அப்படின்னு சொல்ல, இந்த வருமானம் சொன்னது மட்டும் கொஞ்சம் தவறுதலான கட்டத்தை கொடுக்கக்கூடிய வருமான இழப்பு, இல்லை வருமானம் பாதிப்பு, இல்லை வேலை இழப்பு, இல்லை வேலையில ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறீங்க, சம்பளம் குறைவு, இந்த மாதிரி சூழலாம் குடும்ப செலவுகளுக்கு கொஞ்சம் கையை கடிக்கும். அதுவும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோவாகவே நடக்கும். நிறைய டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்து மூலமா பண இழப்புகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த டெண்டர், கான்ட்ராக்ட் அப்படின்னு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய பணம் கொஞ்சம்தான் வரும். உங்களுடைய குடும்பத்தில் இந்த ராசி இருந்தாலும் இதுதான் பலன். அதாவது மனைவி அல்லது கணவன்,
குழந்தைகள் அதை தாக்காது. குழந்தைகள் இந்த ராசியாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு இந்த தாக்கம் இருக்காது. அவர்கள் சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க சம்பாதியத்தை அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். அப்பத்தான் இந்த ராசி பலன் அவங்களுக்கு வேலை செய்யும். 12 ராசிக்கும் அதுதான். அவங்க தனியா சம்பாதிக்கிறாங்க, தனியா குடும்பம் நடத்துறாங்க, தனியா இருக்காங்கன்னா அவங்களையும் இது பாதிக்காது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்குன்னா அதுவும் பாதிக்காது. இதை முதல்ல ஜோசியத்துல பல பேர் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தையினால பாதிப்பா, குழந்தை பிறந்தால் அந்த பாதிப்பு உண்டு. அது தனியா ஒரு விளக்க உரையில நான் சொல்றேன். குழந்தை பிறந்தால் அதிர்ஷ்டம் உண்டு அந்த குழந்தையினால, அது ஒரு தனியாக பதிவு சொல்றேன். பேரம்பேத்திக்கு அது கணக்கு கிடையாது. எந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அந்த பிறக்கக்கூடிய டைம் தானே கணக்கே தவிர அந்த நேரம் தான் கணக்கு. நான் சொல்லியிருக்கேன், ஒரு வரவு வந்தால் ஒரு செலவு, அதே ஒரு செலவு வந்து அடுத்து வரவு வருமா பார்த்தா கிடையாது. ஒரு வரவு வந்தால் ஒரு செலவு. இதுதான், அதாவது பிளஸ் அண்ட் தென் மைனஸ். இது வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அது தனிப்பதிவில் சொல்றேன். அது ஏன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஆக இந்த விஷயப்படி பார்க்க போனா வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். புதுவிதமான வியாபாரம் செய்பவர்கள், இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் சரியில்லை, நான் இது மாதிரி புதுசா ஏதாவது பண்ண போறேன், இல்லை புதுசா உத்தியோகத்துக்கு போக போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புல இருந்து ஒரு 10% மைனஸா தான். ஏன்னா 10ல் குரு கௌரவத்தை தான் கொடுப்பாரே தவிர அதிகாரத்தை கொடுப்பார். ஆனா வருமானத்தை கொடுக்கறது கம்மி பண்ணுவார். ஆனா அவருடைய பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. ஓகே ரைட், கிடைச்சது, நான் நிம்மதியா இருக்கேன், போகலாம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் தான் அந்த குரு. அடுத்த பார்வை 6 இல்லை 9ஆம் பார்வை 6ஆம் இடத்துல வருது உங்களுக்கு. அந்த அதுவும் என்ன சாத்திரம்? சாத்திரம் என்ன சொல்லுது? இதே குரு உங்களை இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போறீங்க, தகவலே தரல, பாஸ் ஆர் ஃபெயில் தகவலே தரல, வெயிட் பண்ணுறீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு அதை அப்ரோச் பண்ணி பல மெயில் அனுப்பிச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ரிப்ளையே வராது. அப்போ நீங்கள் உங்களுக்கு அது செலெக்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். அந்த நீங்கள் இன்டர்வியூ பண்ணுற நேரத்திலேயே நீங்கள் அவருக்கு எதிரியாகிருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில் பிடிக்கல, உங்களை செலக்ட் பண்ணல. இதுதான் மௌனமாக இருந்து குரு உங்களுக்கு இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வேலையும் அதுதான். இதுவும் சாத்திரம் இதையும் சொல்லுது. ஜாதக சஞ்சிகை, காளிதாசரது எல்லா ஜாதக நூல்களும் என்ன ஆராய்ஞ்சாலும் ஒரு கிரகம் நல்லதையும் பண்ணும் கெட்டதையும் பண்ணும்னு சொல்லியிருக்கு. அப்போ குரு பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கிற குரு அவருடைய முதல் பார்வை 2ஆம் இடம் குடும்பம், குடும்பத்துக்காக எல்லா வேலையும் செஞ்சது. அடுத்து 7ஆம் பார்வை உங்களுக்கு 4ஆம் இடம் சுகம். நீங்க என்ன செய்றீங்களோ அதுல நீங்க சுகமாக சந்தோஷமாக குடும்பத்தை பார்த்துக்கிறது. அடுத்து 9ஆம் பார்வை உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குறது. இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம், கண்ணுக்கு தெரியாத இருக்கிறது, அப்படிதான். அதனால அனைத்து அன்பர்களும் சிறு வயது முதல் வயது முதிர்ந்தவர் வரை சில உடல் நலன்ல கண்ணுக்கு தெரியாத சில உபாதைகள் வரும். அதிகமாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே கண் கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நரம்பு கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிறு வயதில் இருப்பவர்களுக்கு உடல் செரிமானம், உணவு செரிமானத்தில் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எல்லா விஷயத்திலையும் நல்லதே நடக்கும், நன்னாவே இருக்கு. ஜாலியா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. மீண்டும் சரி.